திருநெல்வேலி தம் பிரியாணி செய்ய பொருள் தேவையான பொருட்கள்லாம் கறி 2 கிலோ, பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம், தக்காளி 1/2 கிலோ, மிளகாய் ஒரு 5, புதினா கொத்தமல்லி, பட்டை எல்லா பாக்கெட்டு, வத்தத்தூள், பிரியாணி மசாலா, நெய், தயிர், எண்ணெய், உப்பு. விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். டபரா வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். அடுத்து நெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானா பட்டை, லவங்கம், சோம்பு, இதெல்லாம் பாக்கெட் போடுறோம். அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய் போடுறோம். வெங்காயம் வதங்க உப்பு போடணும். வெங்காயம் வதங்க உப்பு போட்டாச்சு. அடுத்து தக்காளி போடுறோம். இப்போ அடுத்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வத்தத்தூள் போடுறோம். அடுத்து பிரியாணி மசாலா போடுறோம். தயிர் ஊற்றுறோம். கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறி போட்டுடலாம். போடணும். 1,5 கிலோ அரிசிக்கு 6 கப் அப்படி தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னு அதுக்கு அரிசி போடணும். அரிசி சீரக சம்பா அரிசி போடுறோம். ரெடி ஆயிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு தம் போட போகிறோம். அவ்வளோதான், இறக்கி வச்சு தம் போட போகிறோம் மேலே. இப்போ தம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ தம் எடுத்துடலாம். தம் பிரியாணி ரெடி ஆகிவிட்டது. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சீரக சம்பா பிரியாணி சூப்பர்.